பெரிய டைரக்டர் அவருக்கு எனக்கு என்ன இடையில சண்டை வந்துச்சு. அந்த டைப் அடிச்சாச்சு அப்படின்றாரு. டைப் அடிச்சாச்சுன்னா அது என்ன கல்வெட்டாது, நகைச்சுவை கல்வெட்டில் இல்லையா. அப்போ இவர் சொன்னாரா இது என்ன கல்வெட்டா இது மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால் உடனே ஒரு சிகரெட்டை பிடிச்சிருந்தாரு. நான் சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் என்னை கேட்டால் சொன்னால் திமிர்த்தனத்தோட உச்சம். நீ ஆரம்ப காலத்தில் நீ எப்படி வந்தன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் சார். இது ஒரு மேடையில் உட்காந்து இன்னொரு சினிமா மேடையில் உட்காந்து அறிவு இருக்கா உனக்கு முதல்ல நான் வடிவேலு கேட்குறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கும் சார். நீங்கள் அது கடைசி வரைக்கும் நீங்கள் அதை மறக்கவே கூடாது. அவங்க வாய்ப்பு கொடுத்தனால தான் நீ அந்த இடத்துல நீ உன்னுடைய திறமையை காட்டி நீ இன்னைக்கு முன்னேறி இருக்கிற. நீ முன்னேறி உட்காந்துட்ட பிறகு இந்த ஆணவத்தோடு உட்காந்துக்கிட்டு அந்த டைரக்டர் இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எலின்னு ஒரு படத்தை நடித்தார். அப்புறம் இந்த நாய் சேகர்னு ஒரு படம். இது எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே வருது. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் சரி ஒரு இயக்குனர், அல்லது வடிவேலுவே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாலும் சரி, இல்லை அவர் ஃப்ளோவாக அவர் பேசுகிறதா இருந்தாலும் கூட வடிவேலோட சாப்டர் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முடிஞ்சிடுச்சு. பணம் போயிடுச்சுன்னா சம்பாரிச்சிடலாம் சார். இப்போ வடிவேல்கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் கிடையாது. பணம் போயிட்டால் சம்பாரிச்சிடலாம். அதுக்கு பிறகு கேட்டால் இது இப்படி சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னு கேட்டால் பல சக கலைஞர்கள் இருக்கிறாங்களே, இவரோட சேர்ந்து நடித்த அந்த குரூப்பாக இருக்கிற அந்த நடிகர்களுக்கு யாருக்கும் இவர் போய் பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய உயிருக்கு போகிற நிலைமையில கூட யாரையும் போய் இவர் காப்பாற்றந்தா தகவலே இல்லை. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சாபக்கேடு. இதெல்லாம் இப்போவும் பழைய காமெடி எடுத்துக்கொண்டா போடுங்க, பழைய பாடல்கள் போடுறாங்கல்ல, அதே மாதிரி பழைய காமெடி போடுங்க, வடிவேலு ரசிப்பாங்க. அப்படி ஒன்றா ட்ரை பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு கேட்டால் நான் மறுபடியும் கொண்டு நீங்கள் காட்டுன்னு சொன்னால் அது எப்படி? ஒரு பிடிக்காத ஒரு மனுஷன் அவர் என்னதான் சிரிப்பு காட்டினாலும் பிடிக்காது சார் மக்களுக்கு. மக்களே வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க. பிடிக்காத ஒவ்வாத ஒரு பொருளை போயிட்டு நீங்கள் வாய்க்குள்ளே வச்சு திணிச்சிங்கன்னா எப்படி? வாமிட் தான் வரும். அப்படி தான் இன்றைக்கி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சேக்குவாரா சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். வடிவேலு அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது சங்கர் அவர்களை மறைமுகமாக தாக்கி பேசினதாக சொல்லப்படுது. எதற்காக அவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறார் சார் இப்போ வடிவேலு அவர்கள்? எல்லாம் மண்டகர்வம் தான், வேற என்ன சொல்ல முடியும்? தலைக்கணம் சொல்கிறாங்கல்ல, வளர்ந்ததே அவரால் தானே சார். அதாவது ஒரு விஷயம் என்ன சப்ஜெக்ட் என்னன்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல. இப்போது ஒரு சினிமா இயக்குனர் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரியும், கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இது எல்லாமே ஒருவர் செய்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இவ்வளோ நாள் சினிமாவில் இருந்து இது கூட புரியல பாருங்க அவனுக்கு. யாருக்கு? வடிவேலு தான் சொல்கிறேன். கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இருக்குது. அது தாண்டி பாடல் இசையமைப்பாளர்லாம் இருக்குது. அது வேறு, அது விட்டுருங்க. ஆனால் இது ஒன்றோட ஒன்று கனெக்ட் உள்ளது. அதை கனெக்ட் ஃபஸ்ட்டு வினோத், சினிமாவில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? சில பேர் கதை வசனம் மட்டும் எழுதிடுவாங்க, திரைக்கதை டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. கதை வசனம் எழுதி கொடுத்துருவாங்க, திரைக்கதை டைரக்ஷன் கொண்டு போயிடுவாங்க. ஒரு சிலருக்கு என்ன, கதை வசனம் திரைக்கதை எழுதுவாங்க, டைரக்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பண்ணுவாங்க. இங்கே பொதுவாக நான் எதுக்காக கேட்டேன்னா, இது கதை, வசனம், திரைக்கதை, டைரக்ஷன், இந்த நாலு பொறுப்பையுமே ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஆனால் ஒருத்தர் டைரக்ஷன் மட்டும் ஒருத்தர் பண்ணுறாரு, திரைக்கதை வசனம் வேறு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அதாவது கேட்டால் கதை வசனம், திரைக்கதை டைரக்ஷன் ரெண்டு பிரிவாக இருந்துன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போது கதை வசனம் யார் எழுதி கொடுக்குறாங்களோ, திரைக்கதை டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன கேட்டால் அந்த வசனத்தில் என்ன இருக்குதோ அதை தான் அவங்க திரைக்கதையில் எழுத முடியும், ஸ்கிரிப்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் டைரக்ஷன் போக முடியும். ஸோ இப்போ ஒரு டைரக்டராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு கதை வசனம் எழுதி கொடுக்குற ஒருத்தர் இருந்தாருன்னு கேட்டால் அதை எதுவும் மாறாத அளவுக்கு அதை ஒரு நடிகரை வச்சு நடிக்க வைக்கணும். இப்போது வடிவேல் மேட்டருக்கு வருவோம். உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் சங்கரை தான் சொல்கிறாரு. சங்கர் சுஜாதா தான் பெரும்பாலும் கேட்டால் சுஜாதாவாக இருப்பார். கதை வசனமெல்லாம் யார் பங்களிப்பான்னு கேட்டால் ரெண்டு பேர் பெரும்பாலும் பங்களிப்பாங்க. ஒருத்தர் சுஜாதா, இன்னொருத்தர் பாலகுமார். அப்போது அவங்க ஒரு வசனத்தை எழுதி கொடுத்ததுன்னு கேட்டால் அங்கே நடிக்கிற நடிகர் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, இங்கே எல்லா துறையிலுமே ஒபீடியன்ட்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய நடிகராகிடுறீங்கன்னு வச்சிங்கன்னா, பெரிய நடிகராகிட்டிங்கன்னா நீங்கள் எதை பேசினாலும் மக்கள் ரசிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ரசனம் மாறிடும். முதல்ல 2-3 படத்தில் கேட்டால் இவன் யார் நடிகன், இவன் என்ன எப்படி நடிக்கிறான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் படங்கள் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவன் எப்படி நடித்தாலும் அப்பியர் ஆனாலே போதும். ஒரு படத்தில் அப்பியர் ஆனாலே போதும். நீங்கள் சிரிப்பு காட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேணாம், வந்தாலே உடனே சிரிப்பு. அவங்களுக்கு தெரியும்ல.
பல நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள் எடுத்துக்கலாம் கேட்டால், இல்லை சாதாரண நடிகர் கூட கெஸ்ட் ரோலில் வந்தாங்கன்னா அதை ரசிக்க ஆரம்பிச்சுறாங்க. சும்மா 2 இப்போ ரஜினியோட ஃபைட்லாம் எடுத்துங்க, அவர் ஏதாவது சிரமப்படுறாரா என்ன? ஆனால் ரஜினியோட ஃபைட்னா அது வந்து அவர் வந்து சும்மா நின்று அப்படி கையை சொட்டினாலே போதும். வடிவேலுக்கு வந்து கேட்டிங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கேட்டிங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சொல்கிறார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு டைரக்டர் வந்து சொல்லும் போது இதை வந்து இது வந்து இந்த ஸ்கிரிப்டை விட்டுட்டு நான் நடிக்கும்போது, ஸ்கிரிப்டை விட்டு வெளியே போகும்போது, இல்லை நான் என்ன எழுதி வச்சுருக்கேனோ அது எழுதியிருக்கோ அது மட்டும் கொடுங்கன்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சினிமாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக வந்து படம் கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட அவங்க எழுதிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாரம் ஷூட்டுக்கான அத்தனை டயலாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்ட் ரெடி ஆகியிருக்கும், டைப் பண்ணியிருக்கோம். அப்போ இவர் சொன்னாரா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன ஸ்கிரிப்ட் வந்து டைப் பண்ணது தானே, டைப்பிங் பண்ணது தானே, எதுக்காக டைப் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதை படித்து வந்து மனப்பாடம் பண்ணிவிட்டு உடனே டயலாகாக பேசுவாங்க. இது வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயந்தான். இது கொஞ்சம் சுலபமாயிடும். ஆன் த ஸ்பாட்டில் போயிட்டு எடுக்கக்கூடிய டைரக்டர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேணால் மாற்றுவாங்க ஆன் த ஸ்பாட்டில். ஆனால் ஒரு ஸ்கிரிப்டாக ரெடி ஆகி வந்துடும். அப்போ இவர் சொன்னாராம், இது என்ன கல்வெட்டா, இது மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், உடனே ஒரு சிகரெட்டை பிடிச்சிருந்தாரு. நான் சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னை கேட்டால் சொன்னால் திமிர்த்தனத்தோட உச்சம். நீ ஆரம்ப காலத்தில் நீ எப்படி வந்தன்னு முதல்ல பார்க்கணும். நீ வந்து இங்கே நடித்து அதுக்கு பிறகு வந்து இப்போது எல்லாருக்கும் அதானே சார் போடுது. இளையராஜா அவர்களுக்கு கேட்டால் வந்த உடனே அவருக்கு இசைஞானி ஆகிட்டார். அவர் எத்தனை கம்பெனியில் ஏறி இறங்கியிருப்பார், எத்தனை ஹார்மோனிய போட்டி தூக்கின்னு எவ்வளோ சுமந்துருப்பாங்க, தெருவில் எவ்வளோ பாடியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு அதுக்கு அந்த நிலைமை மாறின பிறகு மக்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு நீங்கள் உங்களுடைய வேலையை காட்டலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இயக்குனர் வந்து சங்கர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து காதலன் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்தவருன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. அது எல்லாருக்குமே பொருந்தும், அந்த இயக்குனருக்கும் பொருந்தும். இப்போது பாரதி ராஜா வந்திருக்கிறாரு, முதல் படத்தில் வந்து அவர் வந்து பெருசாக வந்து அவருடைய ஆளுமையை காட்டியிருக்க முடியாது சினிமா வட்டாரத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படங்கள் ஹிட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து பெரிய ஒரு படைப்பாளி ஆகிட்டாருன்னா அவருடைய நடவடிக்கைகள் வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீ சொல்லலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஃப்ளோவாக நான் பேசுகிறேன், நீ பிறவி கலைஞன் ஒன்றும் கிடையாது, நீ ஃப்ளோவாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்ப காலத்தில் வந்து டைரக்டர்கள் எழுதி கொடுக்குறத வசனங்களை பேசி தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் டைமிங், டியூரேஷன் எவ்வளோ இருக்குது, இந்த காட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ண முடியும், இதெல்லாம் இருக்குது. இந்த காட்சி எப்படி வரணுன்றது அவங்க ஒரு கற்பனை இருக்கும்போது, இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் கதையே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கதையை வந்து இன்னொருத்தர் படமாக்குறாருன்னு போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் கதை எழுதுனவருக்கு எந்த இடத்துலலாம் நம்ம சொன்ன விஷயங்களை விட்டுட்டார் இவர் அப்படின்றது கதை எழுதுனது தெரியும். ஆனால் அந்த கதையை வந்து படமாக்குனவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவருக்கு என்ன தோன்றதோ அதை வந்து கேட்டால் இவருடைய கற்பனைகளை வந்து ஒரு கதாபாத்திரத்தை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் அவர் படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் வேறு மாதிரி அதை காட்டியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் சார். இது வந்து ஒரு மேடையில் வந்து உட்காந்து இன்னொரு சினிமா மேடையில் உட்காந்து அறிவு இருக்கா அவனுக்கு முதல்ல நான் வடிவேலு கேட்குறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க எப்படிப்பட்ட நபராக இருக்கும் சார், நீங்கள் அது கடைசி வரைக்கும் நீங்கள் அதை மறக்கவே கூடாது. அவங்க வாய்ப்பு கொடுத்தனால தான் நீ அந்த இடத்துல நீ வந்து உன்னுடைய திறமையை காட்டி நீ வந்து இன்றைக்கி வந்து முன்னேறி வந்து இருக்கிற. நீ முன்னேறி வந்து உக்காந்துட்ட பிறகு இந்த ஆணவத்தோடு வந்து உக்காந்துக்கிட்டு அந்த டைரக்டர் வந்து இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ நான் கேட்குறேன் இதே இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் நடிச்சிட்டிங்க, நீங்கள் கேங்கர் படத்தில் நீ உன் விருப்பமாக கூட நீ நடிச்சிருக்கலாம், ஃப்ளோவாக நீ வசனங்களை பேசியிருக்கலாம், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணோம். இப்போ நான் கேட்குற ஒன்று, இந்த வடிவேலு நடித்த படங்கள் பல படங்கள் ஹிட் ஆகிருக்கு. ஏன் வந்து அதே நான் வடிவேலு நடித்த வந்து இந்திரலோகத்தில் நான் அழகப்பன்னு ஒரு படம் தெரியல, ஏன் போகலை? ஏன் அடுத்தடுத்து படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகுது? நீங்கள் தான் வந்து பெரிய கலைஞன்ல, நீங்கள் பிறவி கலைஞன்ல, நீங்கள் மகா கலைஞன்ல, ஏங்க ஹிட் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் நடிக்கிறத எல்லாத்தையுமே மக்கள் ரசிச்சிட மாட்டாங்க, மக்களுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இல்லை சார், இப்போ என்னன்னா கொஞ்ச நாள் சைலண்டாக இருந்தார், இப்போ எலெக்ஷன் நெருங்குது, அதனால இவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நகைச்சுவை நடிகர்களே இல்லை, இருக்கிற ஒரே ஒருத்தர் யோகி பாபு தான் இருக்கிறாரு. ஸோ நகைச்சுவைக்கு வந்து பஞ்சமாக இருக்குது, யாருமே நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. சந்தானம் போன பிறகு, சந்தானத்துக்கு பிறகு வந்து யாரும் இங்கே வந்து காமெடி சூரியும் இருந்தார், அப்படி இப்படி 1-2 படங்களில் சூரி நடித்தார். அதுக்கப்புறம் அவரும் வந்து இப்போ சூரியும் வந்து கதாநாயகனாக போயிட்டார். இன்றைக்கி யோகி பாபு விட்டால் ஆள் இல்லை. யோகி பாபு ஒரு நாளைக்கு 10 லட்ச ரூபா வாங்குறாரு, ஒரு நாளைக்கு 50 லட்சம் வாங்குறாரு. ஆளுக்கு வாயில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறான். என்னன்னு கேட்டால் உண்மையாக அவர் எவ்வளோ வாங்குறாருன்னு அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் தான் ஐடி கட்டுறவர், அவருக்கு தான் தெரியும். ஆனால் பலரும் வந்து என்ன சொல்கிறான், இவ்வளோ வாங்குறா சொல்லி எடுத்து விடுறானுங்க.
இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னு கேட்டால், யோகி பாபு யாருக்கெல்லாம் வந்து கால் ஷீட் கொடுக்க முடியலையோ அந்த மாதிரியான இயக்குனர்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இன்னொரு காமெடி நான் உருவாக்கி கொண்டு வரணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல், வடிவேலும் எப்படியாவது கொஞ்சம் ஒரு கம்பேக் கொடுக்கணும், வடிவேலு கம்பேக் கொடுத்தாருன்னா யோகி பாபு காலி ஆயிடுவார், அப்படியான ஒரு வேலை நீண்ட காலம் நடக்குது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், சினிமா வட்டாரத்தில் தெரியும்னு கேட்டால், இதில் உங்களுக்கு தெரியும், வலைபேச்சில் இருக்க அந்த குரங்குகளே பார்த்தீங்கன்னா வந்து யோகி பாபுவையும் வந்து தொடர்ச்சியாக வந்து அவனுக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆனால் எதுக்குமே யோகி பாபு இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த குட் பேட் அக்லி கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் வருவார், தியேட்டர் அமக்கலமாகும். ஒரு சீன் தான் வருவார், ஒரே ஒரு வசனம் தான். ஏர்போர்ட்டில் வந்து என்னன்னு கேட்டால் வந்து தலை வராரு வழி விடுங்கடா அப்படின்னு ஏதோ ஒரு வசனம் வரும், அவ்வளோதான். தலை தானே சொல்கிறாரு? ஆமாம் சார். ஆமாம், தலை வராரு வழி விடுங்கடான்னு ஒரு வசனம் பேச, அவ்வளோ ஒரு செகண்ட் தான். அதுக்கு தியேட்டரில் ஒரு அதகலமாகும். அந்த இடத்துல வேறு எந்த நடிகர் வந்து சொன்னாலும் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் இருந்துக்காது. யோகி பாபு சொன்ன உடனே அது வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விஸ்வாசம் படத்துலலாம் வந்து அஜித்தோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரோடுமே வந்து சேர்ந்து நடிக்கிறவராது. விஜய் கூட நடிச்சிருக்கிறாரு, வந்து ரஜினி கூட நடிச்சிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து யோகி பாபு தவிர வேறு யாரும் காமெடியனுங்க இல்லை. இதில் வந்து எப்படியாவது கொண்டு வந்து ஏற்கனவே பல வேலைகள் நடந்து உங்களுக்கு தெரியும். எலின்னு ஒரு படத்தை நடித்தார், அப்புறம் இந்த நாய் சேகர்னு ஒரு படம். இது எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே வருது. நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாலும் சரி ஒரு இயக்குனர், அல்லது வடிவேலுவே ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டாலும் சரி, இல்லை அவர் ஃப்ளோவாக அவர் பேசுகிறதா இருந்தாலும் கூட, வடிவேலோட சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முடிஞ்சிடுச்சு. பார்வைன்னு ஒன்று இருக்குது, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகன் மீதான பார்வை இருக்குது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகர் மேலே வந்து கேட்டால் ஒரு தப்பாக ஒரு ஃப்ரேம் விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் என்ன பண்ணாலும் அது ஒன்றும் நடக்காது. 2 விஷயம் வடிவேலு வாழ்க்கையில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அவர் விஜயகாந்தை வந்து கேட்டால் வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி சினிமா வட்டாரத்தில் வந்து டோட்டலாக சினிமா வட்டாரத்தை கடந்து, சினிமா வட்டாரத்துக்கு வேறு ஒரு மேட்ரு இருக்குது, சினிமா வட்டத்துக்கு வேறு ஒரு மேட்ரு இருக்குது, பொம்பளை மேட்ரு. இந்த மேட்ரு வந்து கேட்டால் முழுக்க விஜயகாந்தை வந்து விரோதம் பண்ணிட்டதுனால அவருக்கு வந்து இறங்குமம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் அரசியல் சாயம், அரசியல் மேடையில் பேசுகிறேன். அரசியல் மேடையில் எல்லாரும் தான் சார் பேசுகிறாங்க, அது அப்படியே இருக்கப்படுது. அப்படின்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கூடாது. ஸோ அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ அது காரணம் கிடையாது. அரசியல் மேடையில் போய் யாரை பேசுகிறீங்கன்றது தான் முக்கியம். அதில் விஜயகாந்த் வந்து தேவையில்லாமல் பேசி அவர் வந்து கேட்டால் அவர் வந்து ஒன்று வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு நற்பெயரை கற்றுக்கிட்டார். சினிமா வட்டாரத்தில் ஒரு காமெடி நடிகையோட அவருக்கு வந்து ஏற்பட்ட தொடர்பு சம்மந்தமாக அவங்க சகோதரி கூட பேசியிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சக நடிகை. ஆமாம், சக நடிகை கூட வந்து கேட்டால் இவர் வந்து போட்டு வந்து இவர் வந்து நிறைய சேனல்களே பேசியிருக்காங்களே, வடிவேல் வந்து கேட்டால் மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு பலரும் பேசியிருக்கிறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து கேட்டால் அவங்க வந்து குறிப்பிட்ட அந்த நடிகை வந்து அந்த காமெடி நடிகை வந்து சூசைட் பண்ணே இறந்துட்டாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வடிவேல் மேலே ஒரு இமேஜ் வந்து டோட்டலாக காலி ஆயிடுச்சு. ஒரு என்னதான் நீங்கள் வந்து கேட்டால், அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், பணம் போயிடுச்சுன்னா சம்பாரிச்சிடலாம் சார். இப்போ வடிவேல்கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் கிடையாது, பணம் போயிட்டால் சம்பாரிச்சிடலாம். அதுக்கு பிறகு வந்து கேட்டால் இது இப்படி சொல்லும் போது டக்குன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னு கேட்டால், பல சக கலைஞர்கள் இருக்கிறாங்களே, இவரோட சேர்ந்து நடித்த அந்த குரூப்பாக இருக்கிற அந்த நடிகர்களுக்கு யாருக்கும் இவர் வந்து போய் பெருசாக ஒரு ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய உயிருக்கு போகிற நிலமையில கூட யாரையும் போய் இவர் காப்பாற்றந்தா தகவலே இல்லை, சரிங்களா? இதெல்லாம் ஒரு சாபக்கேடு. இதெல்லாம் சக கலைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கோடியாக சம்பளம் வாங்கினவர், அவங்களுக்கு வந்து சொற்பமான சம்பளம் வாங்கினவங்களுக்கு கஷ்டப்படும் போது கொஞ்சம் போய் உதவி பண்ணியிருக்கலாம். பல காமெடியர்கள் வந்து உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சந்தானத்தை வந்து சொல்கிறாங்க, நிறைய சந்தானம் வந்து அவங்களுடைய அந்த லொல்லு சபாவில் இருக்கிற பல நடிகர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. இந்த சைடில் வந்து யோகி பாபுன்னு கேட்டால் அவருடைய சர்க்கிளில் வந்து கேட்டால் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு, ஏன்னா உதவிகள் வந்து இந்த கைக்கு அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு செய்யக்கூடியவங்க இவங்களாம், விளம்பர பிரியர்கள் கிடையாது, அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் வடிவேலு கேட்டால் மறைஞ்சும் செய்யலை, தெரிஞ்சும் செய்யலை, தெரியாமலும் செய்யலை, எதுவும் செய்து தான் இது வரைக்கும் தகவலே இல்லை. ஸோ அப்படி இருக்குது அங்கே வந்து. அதனால் அவருக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த இமேஜ் வந்து விழுந்துடுச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிராண்டு, அந்த பிராண்டு வந்து கீழே விழுந்துடுச்சு. மாமன்னன் படம் நடித்தார், அதில் அந்த கேரக்டர் தான் வெயிட்டு. அந்த படம் ஓடுனதே வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 ஆளுமைகள், ஒன்று உதயநிதி, இன்னொன்று வந்து பகத் பாசில், 3வது இவர். ஸோ அதனால் அந்த கேரக்டர் வந்து பொருந்துச்சால் தான். அதே மாதிரியான கேரக்டர் ஏன் அடுத்த படங்களில் வரல இவருக்கு? அது குணச்சித்திர வேடம் தான், காமெடி வேடம் கிடையாது. இப்போ மீண்டும் நீங்கள் வந்து காமெடியாக வரணும்னு சொல்லி சுந்தர்சி ஆசைப்பட்டு கையை சுட்டுக்கிட்டார் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா படம் வந்து நேற்று ரிவ்யூ பார்த்தவங்களே சொன்னாங்க, பெரிய அளவில் இல்லை சார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொன்னவங்கலாம் சாதாரண ஆளுமைகள் கிடையாது, பணம் வாங்கிட்டு சொல்லக்கூடியவங்க கிடையாது. இவங்கெல்லாம் பணம் நான் கேட்குறாருக்கெல்லாம் பணம் நான் பார்க்கல இன்னும். ஆனால் இவங்க சொல்லக்கூடியவங்க வந்துன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரியலாக எந்த பாரபட்சம் இல்லாமல் சொல்லக்கூடியவங்க. அவங்க சொல்கிறாங்க வந்து படம் வந்து இல்லை சார் சரியில்லை
அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காமெடியும் வந்து எடுபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு வந்து உதவி செஞ்ச இயக்குனர்கள் அடுத்த காலங்களில் வந்து நீங்கள் உச்சத்தில் கூட போய் அவங்க வந்து கீழே கூட போகட்டும், ஆனால் அவங்கள வந்து நீங்கள் குறை சொல்கிறதுலாம் இருக்கக்கூடாது. இங்கே யாரும் வந்து இங்கே பல நடிகர்களை நான் பல உச்சத்தில் இருக்க நான் கேட்குறேன் வந்து நீங்கள் சிவாஜி கணேசனோட பெரிய ஆளா? சிவாஜியே கடைசி காலத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு கட்டத்தை சொல்கிறாங்க ஓவர் ஆக்டிங்கிறாங்க. அது வேதனையோடு சொன்னார் சிவாஜி. பிரபலமான ஒரு பத்திரிகையில் கொடுக்கும்போது கேட்டிங்கன்னா ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்களே, ஏன் இதே காமெடி நடிகர்லாம் கேலி கிண்டல் பண்ணலையா? விவேக் கிண்டல் பண்ணலையா? விவேக் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு சிவாஜியை. ஸோ வந்து கேட்டிங்கன்னா அந்த அந்த டைலாக் பேசக்கூடிய அந்த டைலாக் வச்சு ஓவர் ஆக்டிங் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இன்றைக்கி ட்ரெண்டு சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து யோகி பாபுவோட காமெடியை விரும்புகிறாங்க. யோகி பாபுக்கு பிறகு வேறு இன்னொரு பாபு வருவார். நீங்கள் காமெடியில் நீங்கள் எடுத்துகிட்டே வாங்க, நீங்கள் நிறைய பேசலாம். நம்ம சந்திரபாபு இல்லாத ஹெட்வைட்டா, அப்புறம் அவர் ஹெட்வைட்டுனாங்க. அதுக்கப்புறம் நாகேஷ் யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ சந்திரபாபு இடத்துல கொண்டு வந்து நாகேஷை கொண்டு வந்து எம்ஜிஆர். அதே எம்ஜிஆரையே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேலி கிண்டல் பண்ணாராம் வந்து ஷூட்டிங்கில். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து எம்ஜிஆர் வந்து மனசு வெறுத்து போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஐசரி கணேஷையும் தேங்காய் சீனிவாசனையும் கொண்டு வந்தார் அவர் படத்தால். அதனால இதெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி அடுத்து சூரியராஜன் மாதிரி இல்லையா? சூரியராஜன் என்ன இப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சூரியராஜன் இல்லைன்னா படமே இல்லை. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட். அது ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் நடித்த காலகட்டத்தில் சிவகுமார் இவங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் காலமாக இருக்குல்ல, கலர் காலமாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் காலமாக. சூரியராஜன் கிட்டனா வந்து இல்லாத படங்களே இருக்காது. ஏதாவது ஒரு சீனில் வந்துடுவார், வந்தாலே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி இருந்து வேறு ஒரு பீரியடில் நீங்கள் இப்போ சொல்கிறீங்கன்னு கேட்டால் யோகி பாபு காமெடியே உங்களுக்கு வந்து அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படி இல்லைன்றாங்க. வேறு விஜயன்னு சொல்லிட்டு ஒய்ஜி மகேந்திரன் ஒருத்தர் வந்து காமெடி நடிகர் இருந்தார். ஒரு மேடை நாடக நடிகர் தான் ஒய்ஜி மகேந்திரன் சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமல் ரஜினி படத்துலலாம் காமெடி வர்றாரு. கஷ்டகாலமாக இருக்கும் உண்மையிலேயே. காமெடி அவ்வளோ வந்து ஒரு என்ன சொன்ன கடி காமெடின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒய்ஜி மகேந்திரன் காமெடி தான். இப்போ சொல்கிறாங்களே கடிக்கிறான்றாங்கல்ல, மொக்க காமெடின்னு சொல்கிறேன். இந்த மொக்க கடி இதெல்லாம் கேட்டால் ஒய்ஜி மகேந்திரன். சரி, காமெடி வந்து ஒரு காலத்தில் வந்திருக்கு. வடிவேலு ஒரு மகா கலைஞன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த நடிப்பில் காமெடியில். ஆனால் காலம் முடிஞ்சிடுச்சு. அது அவரே முடிச்சுக்கிட்டாரா இல்லை முடிச்சு விட்டாங்களான்றதெல்லாம் பெரிய ஒரு வந்து விவாதிக்கூடிய விஷயமே கிடையாது. அவர் பீரியடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் விவேக் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் வந்து இறந்துட்டார். விவேக்கே வந்து கடைசி காலத்தில் வந்து சூரியராஜன் மாதிரி ஆக்ட் பண்ணார் தெரியுங்களா, தொண்டையெல்லாம் மாற்றிக்கிட்டு. ஏன்னா காமெடி நிற்கலை. ஸோ அவர்தான் வந்து கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட்டு தான். ஸோ 2 பேருமே ஃபீல்ட் அவுட்டு. சந்தானம் நின்று இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம். அவர் வந்து ஹீரோ போயிட்டார், அந்த படங்கள் ஹிட் படங்களும் கொடுத்துட்டாரு. இன்றைக்கி ஆவரேஜ் இன்றைக்கி வந்து கேட்டால் சந்தானம் வந்து ஒரு ஹீரோவா. சூரி வந்தாங்க. சூரிக்கும் வந்து கேட்டிங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு ஹீரோ போகணும்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஒரு ஹிட் படமும் கொடுத்துட்டாரு. இப்போ அடுத்த படங்களுக்கு சில படங்களில் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த காலி பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோகி பாபு. ஸோ யோகி பாபு வந்து இவ்வளோ வாங்குறாரு அவ்வளோ வாங்குறாரு படம் அப்படி இருந்து ஏன் தயாரிப்பாளர் அவர் பின்னாடி ஓடுறாங்க இல்லையா? ஸோ அப்போ யோகி பாபு காலி பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குற இடத்துல தான் இருக்காங்க. ஒரு புதிய காமெடின்னு தேடி போகலை இவங்க. எவ்வளோ வாய்ப்பு இருக்குது சார். கலக்கப்போவது யாரில் எத்தனை காமெடிகள் வந்துருக்குறாங்க, எவ்வளோ வந்து டாக் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எவ்வளோ இருக்கிறாங்க. இவர் எங்கேருந்து வந்தார்? வடிவேலு அதே ஸ்டேஜில் இருந்து தானே வந்தார். ராஜ்கிரனுக்கு கூட்டு வர முடிஞ்சுது. ஏன் மற்றவங்களால ஏன் சுந்தர்சியால முடியல? ஏன் அதே வந்து வடிவேலை கொண்டு வரணும்? ஏன் இந்த சுந்தர்சி வேற ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் போயிட்டு இந்த அரண்மனை படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபா வச்சு தானே சார் பண்ணாரு. அதுதான் சார் நான் சொல்கிறேன். இவங்க பிரச்சனை உங்களுக்கு புரியலையா? அவங்களுக்கு யோகி பாபு கால் ஷீட் தரலன்னா எனக்கு கால் ஷீட் தரலையா நீ? நான் வடிவேலை கொண்டு வரேன் பார், மறுபடியும் அவனுக்கு கம்பேக் கொண்டு வரேன் பார். ஏன் இந்த சுந்தர்சி வந்து வேற ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு நடிகனை கொண்டு வர முடியலன்னு கேட்குறேன் நான். யோகி பாபு இப்போ பிரச்சனை என்னங்கன்னா, இப்போ யோகி பாபு கால் ஷீட் கொடுக்க மாட்டார். கால் ஷீட் இருந்தால் தானே சார் கொடுக்க முடியும். நீங்கள் தான் சொல்கிறீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடிக்க தெரியலன்றீங்க, காமெடி இல்லைன்றீங்க, எல்லாமே இல்லைன்னா ஏன் அவரை தேடி போகிறீங்க? அப்போது அங்கே வந்து இருக்குது குட் பேட் அக்லியில் ஒரே ஒரு சீன் தானே வராரு. அப்போ தேட்டரே ஒரே ஒரு அதகலப்படுது இல்லை? இதுதான் இங்கே பார்த்துக்கணும். இங்கே யாரையும் குறைச்சி மதிப்பில்லை. வடிவேலு ஒரு பீரியடில் அவருடைய வந்து நடிகர்கள் வந்து அவர் என்ன அசைவு செஞ்சாலும் அதை ரசித்தாங்க. அந்த இடத்த அவர் விட்டுட்டார். பெரிய லாங் கேப் விழுந்துடுச்சு. அதுக்கு காரணம் நான் சொல்கிறது 2-3 காரணங்கள் நான் சொன்னேன்ல, இதுதான். அதுக்கப்புறம் ஃபீல்டில் இல்லாத ஒரு மனுஷன் கொண்டு மறுபடியும் கூட்டின்னு வந்து நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் ரசிக்க வைக்க முடியாது இல்லை? இப்போவும் பழைய காமெடி எடுத்து ஒன்றா போடுங்க, பழைய பாடல்கள் போடுறாங்கல்ல, அதே மாதிரி பழைய காமெடி போடுங்க, வடிவேலு ரசிப்பாங்க. அப்படி ஒன்றா ட்ரை பண்ணலாம் இல்லையா?
அதை விட்டுட்டு கேட்டால் நான் மறுபடியும் கொண்டு வந்து நீங்கள் காட்டுன்னு சொன்னால் அது எப்படி ஒரு பிடிக்காத ஒரு மனுஷன் வந்து அவர் என்ன தான் சிரிப்பு காட்டினாலும் பிடிக்காது சார் மக்களுக்கு. மக்களே வந்து வடிவேலு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருவருப்பாக பார்க்குறாங்க. பிடிக்காத ஒவ்வாத ஒரு பொருளை போயிட்டு நீங்கள் வந்து வாய்க்குள்ளே வச்சு திணிச்சிங்கன்னா எப்படி வாமிட் தான் வரும். அப்படி தான் இன்றைக்கி வடிவேலு ஆகிட்டார். வடிவேலு எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வடிவேலு வந்து கேட்டால் என்ன செய்யலாம் இனிமேல் கேட்டால் அந்த சின்னத்திரை சைடு போயிடலாம். சின்னத்திரை சைடில் போயிட்டு ஏதாவது ஒரு குணச்சித்திர வேடத்தில் ஒரு சாதாரண ஒரு நடிகனாக வந்து போயிடலாம். சினிமான்றது பெரிய விஷயம் சார். இன்றைக்கி வெப் சீரிஸ் வந்துடுச்சு, இன்றைக்கி எனக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து கேட்டால் சினிமாவிலலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கோலச்ச முடியாது. டிவி சீரியல் பக்கம் போயிடலாம். அந்த வந்து இப்போ அந்த மொக்க காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கான் டிவி சீரியலில் பல பேர். அங்கே ஒன்றா ஷூட் ஆகும் வடிவேலுக்கு. டிவி சீரியல் பக்கம் போயிடலாம். அதை விட்டுட்டு நான் வந்து கேட்டால் இதெல்லாம் வேண்டாத வேலை. ஏதோ ஒரு பல படங்கள் வந்து கேட்டால் சுந்தர்சிக்கும் அவருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி ஆகிடும்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால் படம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து கேங்கர்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக வாய்ப்பு இல்லை. நம்ம படம் பார்க்கல, இப்போ நான் சொல்ல முடியாது. ஆனால் பலரும் உண்மையாக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க என்கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை சார், ஆவரேஜ் கூட எட்டாது, வடிவேல் காமெடியே வந்து எடுக்கலை, சுந்தர்சியெல்லாம் பரவாயில்ல சார், வந்து கதையும் கூட பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு இன்னும் நிறைய சொன்னாங்க. அது நான் பார்க்காம அது விமர்சனம் பண்ணுறது சரியாக இருக்காது. நான் படம் பார்க்கல, எனக்கு படம் பார்க்குற விருப்பமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. ஏன்னா வடிவேலை போய் மறுபடியும் போய் எதுக்கு போய் அதை போய் பார்த்துணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மனசுக்கு ஒப்பாத ஒரு மனுஷனுடைய இதை நம்ம பார்க்க முடியாது சார். சில விஷயங்கள் கேள்விப்படுறோம். சாதாரண வந்து ஒரு காமெடி நடிகை அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் வந்து சிலர் பேசுகிறாங்க, அவங்க சகோதரியே பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி சார் நான் போயிட்டு ஒரு கலைஞனாக போயிட்டு நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். எல்லோரும் அதே மாதிரி தான். ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது, குறைஞ்சபட்சம் அதை நீங்கள் மறுக்கிற இடத்துல கூட நீங்கள் இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல, மறுக்கணும்ல. அப்போது ஒரு காமெடி நடிகை வந்து கேட்டால் அந்த காமெடி நடிகை அந்த அம்மா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சின்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் இந்த வெண்ணிராடை மூர்த்தியோட அந்த சிரிப்பு என்ன ஹெட்டிங் அதுக்கு மீண்டும் மீண்டும் சிரிப்புன்றத வெண்ணிராடை மூர்த்தியோட நடிப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்தோம். அப்படி இருந்து மெல்ல மெல்ல அது வந்து சினிமா பக்கம் போகும்போது இவங்க பண்ண கொடுமைகள் எவ்வளோ கொடுமைகள் இருக்கும். இன்னும் வந்து கோவை சாரெல்லாம் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா வடிவேல் டோட்டலாக முடிஞ்சிடும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.